யூனிவர்சல் ஹீரோ, குழந்தைகளுக்கான ஹீரோ, அவர் படம் ஏவா அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. குடும்பமாக நான் தேட்டருக்கு போகிறேன்னா என் குழந்தைங்களை கூட்டிட்டு தான் தேட்டருக்கு போகணும். அவங்களே உள்ளே விட முடியாதுன்னா நான் மட்டும் எப்படி போக முடியும் தேட்டருக்குன்ற கேள்வி பல குடும்பத்தில். அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா அந்த சீன்ஸஸ்லாம் எடுத்திருந்தா அதில் யூஏ கிடைக்க வாய்ப்புகள் இருந்துருக்கும்ல. ஆனால் அது காம்ப்ரமைஸ் பண்ணலை. நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆகுது இண்டஸ்ட்ரிக்கு? ஆமாம். ஆனால் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் எண்ணிடலாங்க. ஒரு 15 படம் தான் 20 படம் தான் அவருக்கு ஏவே. நெட்ரிகன் மாதிரியான படங்கள் கண்டென்ட்டுக்கு ரைட்டு கலக்கி இருப்பார் ரஜினி. பட் அதை தாண்டி ஆக்ஷனுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா கடைசியாக சிவா. செல்ஃப் ப்ரொக்ளைம்டு கமலஹாசன் ஃபேன் பல தருணங்களில் லோகேஷ். ஆமாம், அவரால் தான் எனக்கு எல்லாமே, அவரிடமிருந்து தான் அனைத்தும் கற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் ரஜினிகாந்தை எப்படி இயக்கி இருக்கிறார்? இது 1000 கோடியை தொடும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த ஏ சர்டிஃபிகேட் அந்த 1000 கோடிக்கு அட் எண்ட் ஆஃப் தி டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு ஆஹா ஓஹோ வாவா டெரிஃபிக் ஸ்ப்ளெண்டர்னு 10 தம்ஸ் அப் வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே அவரே அமெரிக்கன் 15 நிமிஷம் தான் வராருன்னு சொல்லும்போது ஒரு ரோலெக்ஸாக தான் இருக்க போது, இம்பாக்ட் கிரியேட் பண்ண போதுன்னு நம்பிக்கை நமக்கு. ஏன்னா என்ன வேணும்ன்றாங்கன்னா நிறைய வேணும். நான் ஒரு படத்துல எல்லாம் பார்த்துணும்னு ஆசைப்படுறேன். அனிருத் குறித்து உங்களோட பார்வை எப்படி இருக்கு கூலி படத்துக்கு? யூ ஆல்வேஸ் கீப்ஸ் த பெஸ்ட் ஃபார் ரஜினிகாந்த் நான் நம்புறேங்க. படத்துல அந்த சாங் எல்லாரும் பார்த்தவங்களுக்கு ப்ரமோ சாங், ஒவ்வொரு ஸ்டெப்புமே சிம்பாலிக் ஆஃப் ரஜினிகாந்த். அவர் பண்ண 20 படங்கள்ல அவர் ஆடிய நடனம், அவருடைய மேனரிசம் தன்னுடைய ஸ்டெப்பாக சாண்டி மாஸ்டர்கிட்ட கேட்டு வாங்கி போட்டிருக்காரு. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ஜேர்னலிஸ்ட் பரத் அண்ணன் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கூலி ஃபீவரில் இருக்கேன். கூலி ஃபீவர். ஆக்சுவலாக இந்த ஷோவே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஏ கூலி ஃபீவர். இந்த ஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸ் ப்ரொமோட் பண்ணுறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஏ சர்டிஃபிகேட்னால இந்த படம் பெரிய தாக்கத்தை சந்திக்க போகுதுன்றாங்களே. இல்லை, தாக்கம் அடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனைவருக்கும் சொந்தமானவருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏதோ வந்து 40க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரஜினிகாந்த். அவர் அந்த காலம் சொன்னதெல்லாம் போச்சு. இன்னைக்கு கிட்ஸு கொண்டாடுறாங்க. என் குழந்தை 1.5 வயசு குழந்தை சிட்டுக்கு டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பெரிய யூனிவர்சல் ஹீரோ, குழந்தைகளுக்கான ஹீரோ, அவர் படம் ஏவா அப்படின்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. சூப்பர் ஸ்டார் வந்து 1989 சிவா. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 35 வருஷம் அவரே ஏன் ஏ சர்டிஃபிகேட் வாங்காத படங்கள் அப்படின்னு பார்த்தா எல்லா தரப்பு மக்கள், குறிப்பாக பெண்கள், குழந்தைகள், சின்ன வயது அவரை பார்த்து ரஜினி மாதிரி சட்டம் போட்டால் ரஜினி மாதிரி ஸ்டெப்பு போட்டேன்னு சொல்கிறவங்க குழந்தைங்களுக்குலாம் இன்றைக்கி திரையரங்கில் வந்து இந்த கூலியை பார்க்க முடியாதுன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கிறது. ஒரு ஏ சர்டிஃபைடு ரஜினி ஃபிலிமா அப்படின்ற வருத்தம் இருக்குது. நம்ம கொண்டாடிக்கலாம். பாருங்கள், ரா ஆக்ஷன் ரக்கடா படத்தை பண்ணியிருக்காங்க. அதனால எல்லாம் பேக் டு ஃபார்ம் ஆக்ஷன் அவதாரம்லாம். ஆனால் ஒரு குடும்பமாக நான் தேட்டருக்கு போகிறேன்னா என் குழந்தைங்களை கூட்டிட்டு தான் தேட்டருக்கு போகணும். அவங்க தான் ரஜினி ரசிக்கக்கூடியவங்க. அவங்களே உள்ளே விட முடியாதுன்னா நான் மட்டும் எப்படி போக முடியும் தேட்டருக்குன்ற கேள்வி பல குடும்பத்தில் ஒரு எங்கே விட்டுட்டு போகிறீங்க, அவங்கள விட்டுட்டு நீங்கள் படம் பார்க்க முடியுன்ற கேள்வி எழுது. குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ வேண்டிய படம் அப்படின்னு தான் ரஜினி படத்தெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு 18க்கு மேலே தான் வரணும், இட்ஸ் ஏ ஃபிலிம் அப்படின்னு போல்டாக நம்ம போடுவதே என்ன சார் ரஜினி சார் அப்படின்ற இந்த இடத்துல நம்ம வந்து கேள்வி கேட்க வச்சிருச்சு. மறந்துடாதீங்க, நம்ம ஊரில் ரூல்ஸ் வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் செங்கல்பட்டில் தானா யார் எங்கே உட்காந்து பார்த்தாலும் தெரிய போதில்லை. சிட்டியில் இருக்கிற மல்டிப்ளெக்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. 18க்கு கீழே ஏ சர்டிஃபைட்னா இதே சர்டிஃபிகேஷன் வெளியூர்லேயும் இருக்குது. டைட்டர் ரூல்ஸ் இருக்குது. யூஎஸ்ஏல என்ன பண்ண போகிறீங்க, கல்ஃபில் இன்னும் ஸ்ட்ரிக்டாக பண்ணுவீங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சுங்களே குழந்தைங்களுக்கு. இந்த ஜெனரேஷன் கிட்ஸுக்கு வந்து ரஜினிசம், சூப்பர் ஸ்டாரிசம் பார்க்க முடியாதுன்ற வருத்தம் இருக்குது. ஆக்ஷன்னு சொல்லலாம். லோகேஷ் கனகராஜுக்கு படம் பண்ணும்போதும் சரி, எடுக்கும் போதும் சரி, ஏ சர்டிஃபிகேட்டை நோக்கி நகரம்னு யாருமே உணரலையான்ற மிகப்பெரிய வருத்தம் இருக்குது. கலெக்ஷன்லாம் அடுத்ததுங்க. தலைவர் படம்னா யூஆ இருக்கணுங்க, இல்லை யூஏவா இருக்கணும். சில பல பிரச்சனைகள் இருக்குது. கபாலிக்கே நீங்கள் யூஏ கொடுத்துருக்கணுமா, அது ஏ இல்லை படம் வெட்டுறாங்க குத்துறாங்க அப்படின்ற சர்ச்சைகள் எல்லாமே வந்துச்சு. அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். இன்னைக்கு நான் ரஜினி ரசிக்கிறேன்னா என் குழந்தை ரசிக்கணும்னு ஆசைப்படுவேங்க. நான் தீவிர ரசிக்கிறேன்னா அவனும் ரசிக்கணும். அவனையும் பார்க்க விட மாட்டோம், நாங்கள் ஏ கொடுப்போம் அப்படின்றதுல அதில் பெருமைப்பட்டுக்கிறதுல என்ன அதிசயம்னு எனக்கு புரியல. அஃப்கோர்ஸ் ஒரு ரஜினி ரசிகன்ற பார்வையிலையும் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். வருத்தமாக இருக்குது ஒரு சூப்பர் ஸ்டார் படத்துக்கு நீங்கள் ஏ கொடுப்பது என்பது. வயலன்ஸை ட்ரிம் பண்ணியிருக்கலாம். பட் எனிவே கத்திரிக்காய் முத்தியாச்சு, சந்தைக்கு வரப்போகுது. இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேசி என்ன புரியும்? ஆனால் எனக்கு சந்தேகமே என்ன அப்படின்னா, இதில் லோகேஷ் கனகராஜ் வந்து காம்ப்ரமைசஸ் இல்லாத ஒரு டைரக்டர் அப்படிங்கிறது இதில் ப்ரூவ் பண்ணுறாருல. ஒரு பக்கம் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா அந்த சீன்ஸஸ்லாம் எடுத்திருந்தா அதில் யூஏ கிடைக்க வாய்ப்புகள் இருந்திருக்கும்ல. ஆனால் அது காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஒருவேளை இது ரஜினி சார் இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொன்ன விஷயமா இருக்கட்டுமா, இல்லை இது லோகேஷ் படம்ன்றதுனால அப்படி இருக்கும்? ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டா சூப்பர் ஸ்டார் கம்முன்னு போயிடுவார். நான் நடிக்க மட்டும் வந்துட்டு போகிறேன்னு. ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 10,000 டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கு சரியான
சரியான எக்ஸாம்பிள் ஜெயிலர். எப்பா இருந்தாலும் பீஸ்ட்னு ஒரு டப்பா படத்தை கொடுத்துருக்காரு, அவ்வளோதான் அவரோட படம் பண்ணாதீங்கன்னு சொன்ன காலகட்டத்தில் அவரோட தான் பண்ணுவேன்னாரு. ஆனால் குறிப்பாக அந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸில் எவ்வளோ கேர் எடுத்துக்கிட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமா ஆமா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஸ்கிரிப்டிங்லேயே போச்சு. அதுக்கப்புறமா அதை லாக் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன சொல்லி அதை நான் நடிச்சுட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு அந்த கன்னடையை போட்டு நடிச்சுட்டு போனேன். அதுதான் ரஜினிகாந்த். லோகேஷ் கதையிலையும் அதே தான் நடந்திருக்கும். லோகேஷ் அவர் தெரிஞ்சுதான் வைக்கிறார். என்ன படம் பண்ணுவார்? மாஃபியா படமாக தான் இருக்கும், டானு தான் இருக்க போகுது, ட்ரக்ஸ் தான் ட்ரக் இருக்க கார்ட்டல் வரப்போகுது, இல்லைனா ஏதோ ஒரு இந்த ஸ்மக்லிங் விஷயம் வரப்போகுது, ஆக்ஷன் இருக்க போகுது, கண்டமேனிக்கு அடிக்க போகிறாங்க, ஒரு பயங்கரமான குத்துப்பாட்டு இருக்குது, ஒரு 10-15 ஆர்டிஸ்ட் எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்து நடிக்க போகிறாங்க. குறிப்பாக கண்டமேனிக்கு வெட்டுவாங்க, முடிஞ்சால் தலையை தூக்கி கையில் எடுத்துகிட்டு போவாங்க. இதெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சு தான் அந்த ஸ்கிரிப்ட் அவர் லாக் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஏ வந்தா என்ன, யூ வந்தா என்ன, நான் ஒத்துக்கிட்டேன், நான் ஆஸ் அன் ஆக்டராக என் வேலையை பண்ணிட்டு போகிறேன்னு. கடமை எங்கே இருக்குன்னா இயக்குனருக்கு. நாம் எந்த நடிகருக்கு எந்த மாதிரியான படங்களை வச்சு கொடுக்க போகிறோம் மக்கள் மத்தியில்ன்றது இயக்குனர்களுடைய கையில் இருக்குது. ஒரு பாலச்சந்தர் வந்து ரஜினிக்குன்னா என்ன மாதிரி கொடுக்குறாரு, கமலுக்கு எப்படியோ வந்து பட்டயத்தை எடுத்து வர்றாரு, எஸ்பி முத்துராமன் ரஜினியை வாத்து எடுத்துட்டு வந்த விதம் எப்படி, KS ரவிக்குமார் பயணித்த விதம் எப்படி, சுந்தர்சி பயணித்த விதம் எப்படி. நாங்கள் ரஜினி படத்துக்கு ஒரு ஏ சர்டிஃபிகேட் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் சார். அவர் வந்து கிட்டத்தட்ட 45 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்காரு, அவரே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு சும்மா இருக்காரு. நம்ம வந்து எத்தனை வருஷம் ஆகுது இண்டஸ்ட்ரிக்கு, ஆமா நாம் வந்து எத்தனை வருஷம், நம்ம எத்தனை படம் பண்ணியிருக்கோம். ஆனால் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இது வந்து நான் மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம், ஓவர் டோஸ் ஆஃப் வயலன்ஸ் அப்படின்றது இன்றைக்கி சமூகத்தில் வயலன்ஸுன்றது ரொம்ப அதிகமாக பெருத்து போச்சு. டொமஸ்டிக் வயலன்ஸ் தினமும் பேப்பர் எடுத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆரம்பித்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவனே வெட்டி கொள்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது மறுபடியும் நாங்கள் வந்து நோ காம்ப்ரமைஸ், நாங்கள் ஒரு ரக்கட் ஆக்ஷன் ஃபிலிம் கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருக்கிறது அப்படின்றத நான் இந்த இடத்துல கண்டிப்பாக இது பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்கு. ஏன்னா திரையில பார்ப்பது தரையில செய்யறதா இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையா போச்சு. ஸோ நான் பாடம் எடுங்கன்னு சொல்ல வரல, படத்துல கொஞ்சம் சிலவற்றை தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்றது. ஏன்னா குறிப்பாக ஒரு படம் பார்த்தோம், விக்ரம் வரத்தை பற்றி நம்ம சொல்லியானும், இதே லோகேஷ் கனகராஜ் படத்தில் ரொம்ப ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயம். விஜய் சேதுபதி பவர் இழந்து போகும்போதெல்லாம் ஏதோ ஒரு போதை வஸ்து உள்ளே வச்சோடனே அவர் வந்து மேட்சோ மேன் ஹல்க் ஆகிறாருன்னு அது என்னன்றதை தேடி படித்து இன்டர்நெட்டில் பார்த்தா பல இளைஞர்கள் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு அருகிலே அது நடந்திருக்குன்ற வருத்தமும் எனக்கு இருக்குது. வேறு விதமாக பண்ணியிருக்கலாம், கிரியேட்டிவிட்டி. அருகில்னு சொன்னோன்னே என்ன நினைக்க? இல்லை நான் இந்த அருகில் இல்லை, இது ரொம்ப மிக மிக அருகில், அது கொஞ்சம் சற்று தொலைவில். பட் இதெல்லாம் தான் பிரச்சனை. ஒரு இயக்குனருக்கான கடமையும் இருக்கிறது. நான் வந்து சென்சாரில் கொடுத்துட்டாங்க, நான் வந்து ஐஎம் ஃபோம்னா சென்சார் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க, அதை நம்ம இந்த இடத்துல பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய நடிகர் படம், பெரிய கம்பெனி படம்னு இல்லாமல் காம்ப்ரமைஸ் ஆகாமல் கொடுத்துருக்காங்கன்னா சென்சாரை நாம் இந்த இடத்துல பாராட்டலாம். ஏன்னா இந்த பிரச்சனை, இதே குற்றச்சாட்டுகள் கபாலி அப்போ வந்ததை மறுக்க முடியாது, விக்ரம் படத்தப்போ வந்தப்போ மறுக்க முடியாது, எப்படியாப்பட்ட விஷயங்களை பார்த்தோம்னு. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இது வந்து வயலன்ஸுக்காகவா, தீமுக்காகவா, அதாவது கண்டென்ட்டுக்காகவா, எப்படி என்னன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் எனக்கு ஒரு ரஜினியினுடைய ஆதர்ச அவருடைய பயணத்தை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர எனக்கு அந்த அப்படின்னும் போது எங்கேயோ ஒரு இடத்துல ஐயோ தலைவா அப்படின்ற நெருடல் இல்லாமல் இல்லை, அதை பதிவு பண்ணியே ஆக வேண்டும். இப்போ இந்த கேள்வி வைக்கிற காரணமே என்னன்னா, அவர் கொடுக்குற எல்லா இன்டர்வியூலுமே காமனாக ஒரு கேள்வி வச்சுறானுங்க. இது வந்து லோகேஷ் படமா இல்லை தலைவர் படமா, எத்தனை % உங்களோட படம் அப்படின்னு. அவர் லாஸ்ட்டாக சொன்னது இது 100% என்னோட ஃபிலிமாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்ரம் படத்துக்கு அப்புறமா அவர் சொன்னார். அப்போ இந்த படம் 100% அவரோட ஃபிலிம் அப்படிங்கிறதுனால தான் இது ஏ சர்டிஃபிகேட்டாக. ரொம்ப சிம்பிள். நீங்கள் இன்டர்வியூன்னு சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். வர அது வந்து ஒரு காமெடி சர்க்கஸாக போய்கிட்டு இருக்கு. வர ஒவ்வொரு புது படங்களுக்கும் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூகள் அப்படின்றது வந்து ப்ரமோஷன் படத்துக்கு தேவை தான், சட்டை நல்லா தான் தைச்சு போடணும், அப்போ தான் அழகாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் தேஞ்சு பார்த்து வெளுத்து நொறுங்கி போன சட்டைகளே திருப்பி போடுறீங்க. வரவங்க கிட்டலாம் இது உங்கள் படமா, ரஜினி படமா சார், நீங்கள் இவர் இயக்கியிருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க, அடுத்து இவர் என்ன பண்ணுறீங்க சார், நீங்கள் உங்களுக்கு இத்தனை நாயகர்களை பிடிச்ச நாயகர் யார், இதே அந்த கேமுன்ற பேரில் ஒரு அரைச்சமாவையே அரைச்சி இன்டர்வியூன்ற பேரில் வச்சு அதை நம்மளை பார்க்கவும் வைக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. செட் அந்த கம்பெனி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க சில பேர்லாம், இந்த கரகாட்டக்கார கோஷ்டி மாதிரின்னு, அந்த மாதிரி அவங்க ஒரு 7 பேர் கையில் வச்சுருக்காங்க, 8 பேரை. நாங்கள் இந்த 8 பேர்கிட்ட தான் பேசுவோம், மாறி பேசுவோம், வேற கருத்து பேசுவோம், ஒரு இடத்துல சொல்றது ஒரு இடத்துல சொல்ல மாட்டோம், ஒரு இடத்துல சொன்னது இன்னொருத்துல மறுப்போம். அப்படின்றது இன்னைக்கு கிட்டத்தட்ட ப்ரமோஷன்ற பேரில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறதும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் ஆர்கானிக்காக இருந்தது இந்த ப்ரமோஷன்ஸ் அப்படின்றது. இன்னைக்கு நல்லா தெரியுது, சின்ன குழந்தை கூட சொல்லுது பாரு, சொல்லி வச்சு கேட்பாங்க. இவர் போன வாட்டி இதே கேள்வி கேட்டாரு, ஐயா அதே தாத்தா அதே இவரை இன்டர்வியூ பண்ணுறாரு, அதே டீம் எந்த படத்துக்கு இன்டர்வியூ பண்ணுறாங்க, செட்டு மாறி இருக்குது, கண்டென்ட்டு மாறலை, படம் பேர் மாறி இருக்குன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து அரைச்சமாவை அரைப்போமான்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று படம் 2.5 மணி நேரம்னா அதுக்கு அவங்க பண்ண அந்த ப்ரமோஷன் இன்டர்வியூவே சிலதெல்லாம் 4 மணி நேரம் 2 பார்ட்டு 3 பார்ட்லாம் போடும்போது எப்பா சாமி ஆளை விடுங்கடான்ற அளவுக்கு இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அல்காரிதம் வேறு நம்ம எதாவது பார்த்து தொலைச்சிடுறோமா, அதையே காட்டி தொலைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரி பெரிய பெரிய இயக்குநர்கள்லாம் டைம் டு ரீஇன்வென்ட் தேர்
ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜியோ உட்காந்து ஒரு கவுச்சில் உட்காந்து ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட வந்து விவரமாக 7 மணி 2 மணி நேரம் பேசுறதை தாண்டி வேறு என்ன வகையில் போய் மக்களை சென்றடையலாம் இன்றைய காலகட்டத்தில்ன்றதை நோக்கி நகரணும். சாப்பிட்டுக்கிட்டே பேசுறது, ஓடிக்கிட்டே பேசுறது, நடந்துக்கிட்டே பேசுறது. இன்னும் பார்த்தேன் புதுசாக யாரோ ஒருத்தர் வந்து படுத்துக்கிட்டே இன்டர்வியூ அப்படின்ற விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சரி, ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து இன்னைக்கு நான் பண்ணிட்டேன்ப்பா, என் வேலைக்கு ஒரு 8 இன்டர்வியூ கொடுத்துட்டேன்ற இடத்துல நோக்கி இவங்க நகர்றாங்க. பண்ண வரும் நான் இன்டர்வியூ பண்ணிட்டேன்னு சொல்ல தவிர படத்தோட வேல்யூ அடிஷன் என்ன கொண்டு போய் ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுற மக்களை பார்க்க வைக்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய வருத்தம். நான் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் குறை சொல்லலை. ஆனால் அந்த ஒரு ட்ராப்புக்குள்ளே இன்னைக்கு தமிழ் சினிமா ப்ரமோஷன்ஸ் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினச்சா ரொம்ப 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 வருத்தமாக இருக்குது. இது இயக்குனர்களும் நடிகர்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா தக் லைஃப்க்கு நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டா இது எந்த இன்டர்வியூ பார்க்க வேணான்ற அளவுக்கு நம்மளை வந்து இரிட்டேஷன் லெவலுக்கு கொண்டு போய் வச்சது. ப்ரமோஷன்ஸே அவங்க மேலே குறையே இல்லை. ஆனால் வந்து அவங்க எடுத்துக்கொண்ட விதம், அதை வந்து கேட்கப்பட்ட கேள்விகள், அதுக்கு நடுவில் அந்த சிரிப்புகள், சில விஷயங்கள் வந்து டீல் பண்ண விதம் நமக்கு ரொம்ப அசூயை கொடுத்துச்சு அப்படின்றத நம்ம மாற்று கருத்தில் நம்ம சொல்லி ஆகணும். அதை தாண்டி இப்போ நீங்கள் கேட்கப்பட்ட இந்த கேள்வி கிளீஷேடு அடித்து துவைச்சு லோகேஷ் கனகராஜ் எல்லாரும் கேட்ட கேள்வி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அது லோகேஷ் இல்லாமல் ரைட். அது வந்து என்னென்னா, இது வந்து லோகேஷினுடைய படமாகத்தான் ஜென்ரலாக வந்து ரஜினிகாந்த் சமீப கால நாட்கள் படங்களும் இயக்குநர்களின் நடிகராக தான் பயணப்படுகிறார் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். சமீப நாட்களில் பல படங்கள் அவர் எப்போ தன்னுடைய படங்களாக ஒரு படமாக பண்ணணும்னு நினைக்கிறார், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட் ஸ்டெப் ஆயிடுது. அண்ணாத்த மாதிரியான படங்கள் ரஜினி இமேஜ், ரஜினிக்காக ஒரு 80s ரஜினி, விண்டேஜ் ரஜினின்னு சொன்னதெல்லாம் பெருசாக எடுபடலை. ஆனால் ஜெயிலர் அப்படின்னு சொல்லும்போது கதையின்குள்ள ஒரு கதாபாத்திரமாக இருக்காரு, ஒரு தந்தையாக வராரு, பல எமோஷன்ஸை காட்டுறாரு, ஒரு ரக்கட் போலீஸ் ஆஃபீஸர் வாழ்க்கையில் நடந்த விஷயம், ஜெயிலர் விஷயம் இப்படின்னு கதைக்குள்ளே பயணிக்கும் போது வாவ் ஃபேக்டர் வருது. அதுக்கு வேல்யூ அடிஷன் பண்ணுறாரு ரஜினி, அதை எலிவேட் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட இதுவும் லோகேஷ் கனகராஜ் ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரியை வச்சிருப்பாரு. இதெல்லாம் சொன்ன முதலே சொன்ன மாதிரி அதை அவர் கொண்டு போகிற விதம், ஸ்க்ரீன் பிளேயரை தான் நம்மளை வந்து விறுவிறுக்க வைக்கிறாரு. ஏன்னா அந்த டான், அண்டர்வேர்ல்டு, மாஃபியா அப்படின்னு பல இடங்களில் கற்றுக்கிட்டேன் அப்படின்றதையும் அவரும் சொல்லியிருந்தார் இல்லையா, பல விஷயங்கள் பல பேர்ல. அதனால் இது ரஜினியும் அதில் ஒரு பார்ட்டாக இருப்பார். ரஜினி லோகேஷ் கனகராஜின் பார்வையில் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது என்னன்னா, செல்ஃப் ப்ரொக்ளைம்டு கமலஹாசன் ஃபேன் பல தருணங்களில் லோகேஷ். அவரால் தான் எனக்கு எல்லாமே, அவரிடமிருந்து தான் அனைத்தும் கற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட ஒருத்தர் ரஜினிகாந்தை எப்படி இயக்கி இருக்கிறார். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எஸ்பிஎம் 2 பேரும் இயக்குவார், சக்ஸஸ்ஃபுல். கேஎஸ் ரவிக்குமார் 2 பேரும் இயக்குவார், சக்ஸஸ்ஃபுல். சுரேஷ் கிருஷ்ணா 2 பேரும் இயக்கினா சக்ஸஸ்ஃபுல். இவர் எப்படி பண்ண போகிறார், இவர் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறார் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஜினி இமேஜுக்கு அப்படின்றத பார்க்கணும். ரா ரக்கட் ரா ஆக்ஷன் அப்படின்னா எல்லா தரப்பையும் பூர்த்தி செய்யுமா. ரஜினிகாந்த் படம்ன்றது என்ன, ஆல் கிளாஸ் ஆல் மாஸ் ஹிட், இதுதான் ரஜினிகாந்த். ஆனால் இது நீங்கள் ஜான்ரா குறுக்கிட்டே வந்திருக்கோம். இது ஆக்ஷன் லவர்ஸ்க்கு மட்டும்தான், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, 18க்கு கீழே இருக்கிறவங்க பார்க்க முடியாது, பெண்கள் இது பெருசாக பார்க்க முடியுமா, இப்படிலாம் நீங்கள் அதை குறுக்கி ஒரு படத்தை கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்ற இமேஜ் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அது இவ்வளோ லென்த்தாக சொன்னது அங்கே பிரேக் ஆகுது, வருத்தம் இருக்குது. ஆனால் நம்ம எதையுமே ட்ரெய்லரை பார்க்காம படத்தை பார்க்காம சொல்லுறது. ரஜினிகாந்த் அப்படின்னு தன்னுடைய ஃபேன்ஸுக்கு ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்காரு. நிச்சயமாக உங்களை ஏமாற்ற மாட்டேன், என்டர்டெயின் பண்ணுவேன்ற விஷயத்தையும் அவர் வச்சிருக்காரு. ஸோ அவர் ஒரு ஸ்கிரிப்டை லாக் பண்ணியிருக்காரு. அதில் ஏதோ ஒரு பெரிய யூஎஸ்பி இருக்க போது, பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னும் 2 வாரங்களில் உங்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய திரையரங்குகளுக்கு ஓடி வந்து விழப்போகிறது கூலி, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் எனக்கு இதில் மிக முக்கியமாக இந்த இன்டர்வியூவில் இதான் முக்கிய கொஸ்டின் நினைக்கிறேன். 1000 கோடி அப்படிங்கிற ஒரு சவால். கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டேகை வந்து சேனலில் போட்டாங்களா, சோஷியல் மீடியாவில் போட்டாங்களான்னு தெரியல. கூலி 1000 கோடியை நோக்கி அப்படிங்கிற ஒரு பயணம் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா வேரியஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் மற்ற இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து. இன்னொரு பக்கம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி விக்ரம் ரீச் ஆகும்னு நினச்சாங்க, ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு படம் ஆகும்னு நினச்சாங்க, அதுவும் ஆகலை. அப்படின்ற பட்சத்தில் இது 1000 கோடியை தொடும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த ஏ சர்டிஃபிகேட் அந்த 1000 கோடிக்கு ஸ்பீட் பிரேக் போட்டுருச்சா? இல்லை, ஜென்ரலாக நீங்கள் வந்து 1000 கோடின்றது வந்து வெளியில் இருக்கிறவங்க பேசுறதுங்க. நான் பேசுறது, நீங்கள் இப்போ கிரிக்கெட் விளையாட டென்னுக்கு கிரவுண்டுக்குள்ளே போனால் ஸ்டேடியமில் உட்காந்துட்டு ஸ்டாண்ட்லேருந்து இந்த மேட்ச் 100 அடிக்கணும், 200 அடிச்சா 200 அடிக்கணும் பேசுறது நாம தான். உள்ள இருக்க டெண்டுல்கர் வந்து மைல் ஸ்டோனை நோக்கி நகர மாட்டார். இந்த கேம் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி, இந்த டீமை நம்ம காப்பாற்றுறதுக்கு என்ன வழி, இவ்வளோ தான் அவங்களோட மைண்ட் செட். அதே தான் இவங்களுக்கான மைண்ட் செட்டு. இத்தனை ஆர்டிஸ்ட் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா, இன்றைக்கி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அவென்யூ இருக்குது, எல்லாரையும் போய் சேர இத்தனை ஆர்டிஸ்ட்டை போடுறோம். பஃபே மீல்ஸில் நம்ம போகிறோம், ஒரு சப்பாத்தி எடுக்கிறோம், எல்லா வாட்டியும் சப்பாத்தியும் சப்ஜியும் நம்ம வந்து குருமாவுமே போட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலே சாப்பிட போகிறது இல்லை. சப்பாத்திக்கு தொட்டுக்க சவுத் இந்தியன் டிஷ் எடுத்து போட்டுப்போம். இந்த பக்கம் ஒரு நார்த் இந்தியன், இந்த பக்கம் ஒரு பெங்காலி டிஷ் எடுத்து போட்டு டேஸ்ட் பார்ப்போம், ஈஸ்ட்டுன்னு. ஸோ ஒரு கலந்த கலவையாக இருக்குல்ல பஃபே, அந்த மாதிரி தான் இன்றைக்கி தமிழ் சினிமா நகர்ந்துருச்சு. தமிழ் சினிமான்னு இல்லை, தெலுங்கு கன்னடம், அதனோட பிரச்சனையே தெலுங்கு கன்னடத்துலேருந்து வந்து தான் நான் நினைக்கிறேன். இந்த பேன் இண்டியாக்கான கிரேஸ் அது வந்து பாகுபலி, கேஜிஎஃப், ஒரு காலகட்டங்களில் தமிழ் சினிமாவே வந்து ஒரு பேன் இண்டியா படங்களாக இருந்தது. பல கமலஹாசன் அபூர்வ சகோதரலாம் ஹிந்தியில் போய் ஹிட் அடித்த படங்களை பார்த்துருக்கோம் வேறு பேரில். அதனால அந்த கல்ச்சர் ஒன்றும் பழசில்லை. பட் இன்னைக்கு ப்ரெஷர் இருக்குது, ஒரு சக்ஸஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாரும் வந்து வெற்றியை கொண்டாடுறாங்க. இப்போ 1000 கோடி படமும் வந்துருச்சுன்னா, இதில் ரஜினியும் இருக்கார், உபேந்திரா இருக்கும், நாளைக்கு உபேந்திரா அவங்க ஊரில் கொண்டாடலாம். நான் ஒரு 1000 கோடி படத்தில் இருக்கேன், அந்த பக்கம் அமீர் கான் பார், நான் ஒரு 1000 கோடி. அது பட் இவங்களை பொறுத்த மட்டும் இந்த மைல்ஸ்டோனை நோக்கியெல்லாம் பயணிப்பாங்களான்னு கேட்டால் சன் பிக்சர்ஸும் அதை நோக்கி பயணிக்க போகிறது இல்லை. ரஜினியும் அந்த 1000 கோடின்ற ப்ரெஷர் எடுத்துக்க போகிறது இல்லை. லோகேஷும் போன படத்தோட அதிக கலெக்ட் ஆச்சா, என்னுடைய லாஸ்ட் படம் என்ன ஜெயிலர், அதோட ₹1 கலெக்ட் ஆச்சான்னு ரஜினி வேணால் யோசிக்கலாம்.
வியாபாரம் பெருசாகிறதுனால. லோகேஷ் கனகராஜனோட போன படம் மிக்சட் ரிவ்யூஸுங்க. இந்த படம் அதோட பெட்டரா வந்திருக்கான்னு அவர் பார்க்கலாம். சன் பிக்சர்ஸை பொறுத்த மட்டும் நாங்கள் எப்பயுமே வெற்றி படங்களே வழங்குகிறோம், எங்களுடைய வெற்றி படம் இதுதான் அவங்க யோசிப்பாங்களே தவிர 1000 கோடிக்கெல்லாம் படம் பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக யாரும் அதை வந்து மைண்டில் வச்சு பண்ணுவாங்கன்னு தோணல. நடந்தால் சந்தோஷம், விழுந்தால் நாட்டுக்கு, விழுந்தால் வீட்டுக்கு, விழாவிட்டால் நாட்டுக்குன்ற மாதிரி தான் அது போகுது. பட் நீங்கள் சொல்லக்கூடிய கொஸ்டின் இஸ் வெரி பர்டினன்ட். ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா இந்த 1000 குறையுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பர்டினன்ட். என்ன அப்படின்னா, குழந்தைகளும் பார்க்கும் பொழுதுனா ஒரு குடும்பத்தை அழைத்து வருவது, சினிமாவில் 2 விஷயம் சொல்லுவாங்க. பெண்கள் நினைத்தால், குழந்தைகள் நினைத்தால் குடும்பத்தை திரையரங்குக்கு கூட்டு வர முடியும். பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நான் தனியாக போய் பார்க்க முடியாது, என் கூட வாங்க அப்படின்னு புருஷனை கூப்பிடுறது. புருஷன் வரும்போது எங்கள் அப்பா அம்மா சும்மா தான் இருக்காங்க, நல்ல படம் நம்ம ஃபேமிலி சப்ஜெக்ட், நம்ம கூட்டு வாங்க. அவங்களை கூட்டு யார் கூட்டு வராங்க? லேடிஸ் தான். ஜென்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், மச்சான் போலாமாடா படத்துக்கு, நல்லா இருக்கண்டா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 2 ஃப்ரெண்ட்ஸு 4 பேரை சேர்த்துட்டு ஒரு காரில் படம் பார்த்துட்டு வந்துட போகிறோம். பட் பெண்கள் தான் குடும்பத்தை அழைத்து கூட்டி செல்வார்கள், சொந்தம் எல்லாரையும். குழந்தைகள் வந்து ஒரு படம் வந்து நல்ல டாக் வருது, இல்லை நான் பார்க்கணும் ஆசைப்பட்டு புரியாத படிக்கும்போது இந்த குழந்தைக்காக குடும்பம் தியேட்டருக்கு வருது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த மட்டும் அப்படின்னும் போது இந்த குழந்தைகள் செக்மெண்ட் என்ன குழந்தைகள்ன்றது நான் சொல்கிறது 10 வயசுக்கு கீழே மட்டும் இல்லை, இது 16க்கு கீழே வர முடியாதுன்ற ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இன்றைக்கி 12 வயது 14 வயது பசங்களே தனியாக படம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டு நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் தான் வந்ததுக்கப்புறம் 16 வயசில் இஸ் வெரி மச் எலிஜிபிள் டு கோ அண்ட் வாட்ச் ஆல் அலோன் படங்களை. இன்றைக்கி அந்த மாதிரியான அந்த ஒரு செக்மெண்ட் கட் ஆகும்போது ஆடியன்ஸ் எப்படி வரப்போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது. ஏன் இவங்க வந்து ரிவிஷன் பண்ணி ஏன் வாங்கலைன்ற கேள்விகளும் இங்கே இருக்குது. பட் ரகட் ஆக்ஷன் இப்படி தாங்க தர முடியும், இன்றைக்கி இதை வச்சு எங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது பெரிய கேள்வி, நம்பர்ஸில் பெரிய கேள்வி இருக்குது. ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம ஊரில் செங்கல்பட்டில் தாண்டினா யார் வேணாலும் போய் இந்த சில்லற குழந்தைங்களை கூட்டு போகிறவங்கள கூட கணக்கு எடுக்க போகிறதுல பெருசாக. ஆனால் சிட்டிக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது, உன்னிப்பாக கவனிக்கிறாங்க 16 வயசுக்கு கீழே. ஏன்னா தேட்டருக்கு ஃபைன் போட்டாங்கன்னா அது தேட்டர் தான் கட்டணும், நாளைக்கு 16க்கு கீழே விட்டால். ஓவர்சீஸ்லேயும் படித்த 100% அறிவு பெற்ற நாடுகளில் இன்றைக்கி இந்த படம் நம்ம பார்த்தோம் லிஸ்ட்டுக்கு, அதுவே 100 கண்ட்ரிக்கு போடுறாங்க. அங்கங்கே எப்படி விடுறாங்க, வரந்தால் யாரை விட போகிறாங்க, யார் வரலன்ற கேள்விகள்லாம் இருக்குது. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது எந்த மாதிரியான. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு ஆஹா ஓஹோ வாவா டெரிஃபிக் ஸ்ப்ளெண்டர்னு 10 தம்ஸ் அப் வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாமே புதைக்கப்படும். படம் அந்த பெஸ்ட் டாக் மட்டும் வெளியே நிற்க போகுது. ப்ரொவைடட் அடுத்த கலெக்ஷன் வைஸாக கொஞ்சம் டம்பாகுன்றீங்க. வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்து அதுதானா அப்படின்னு நம்ம ஒரேடியாக முடிவெடுத்துட முடியாது. பொறுத்து இருந்து பார்க்கணும் கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு விஷயம் கேட்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, வேரியஸ் ஸ்டார்ஸ் குறிப்பாக அமீர் கான் கடைசி நேரத்தில் அமீர் கானை ஆன்போர்டு அப்படின்னு கடைசி நேரத்தில் ரிவீல் பண்ணாங்கல்ல, இதுக்கான தேவை என்ன? ஒருவேளை ரோலெக்ஸ் மாதிரியான ஒரு ரோல் கொடுப்போம், இல்லைனா பாலிவுட்டில் கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுக்காகவா? நீங்கள் ஒரு நடிகர் 5 நிமிஷம் நடிக்க வைக்கிறதுனா அந்த ஊரில் கலெக்ஷன் ஆகிடுமான்னு சொன்னால் அது கிடையாது. இது ரஜினிகாந்த் இருக்கக்கூடிய ஒரு படம்னா அவர் தான் வியாபிச்சிருக்க போகிறாரு அத்தனை இதுலேயும். ஒருவேளை விக்ரம் மாதிரி இருக்குமோ? கிட்டத்தட்ட விக்ரம் அப்படி தான். நீங்கள் இப்போ விக்ரம் படத்தை எடுத்தீங்கன்னா கமல்ஹாசன் படம் சொல்லலாம், ஃபஹத் ஃபாசில் படம்னு சொல்லலாம் எல்லாம். ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு ஈக்குவல் டைமேஜ் ஈக்குவல் ஃபுட்டேஜ் கொடுக்கக்கூடியவர். அவரே அமீர் கான் 15 நிமிஷம் தான் வராருன்னு சொல்லும்போது ஒரு ரோலெக்ஸாக தான் இருக்க போது, இம்பாக்ட் கிரியேட் பண்ண போதுன்னு நம்பிக்கை நமக்கு. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஒரு ஹீரோ வந்து டிஷ்யூம் பண்ணி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி மரத்தை சுற்றி டுவேட் பாடிட்டு அப்புறம் அம்மா அப்பா பார்த்துட்டு தத்துவம் சொல்லதெல்லாம் விரும்பலை. போயிட்டு வா அப்படின்றாங்க. ஐயா நீ கிரிஞ்சுப்பா கிரிஞ்சு பண்ணுறாரு அப்படின்றாங்க. இன்றைக்கி என்ன வேணுன்றாங்கன்னா நிறைய வேணும். நான் ஒரு படத்துல எல்லாம் பார்த்துணும்னு ஆசைப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த காலத்தில் அப்படி இல்லை. நம்ம 3 படம் வேறு ஜானர் ரிலீஸ் ஆகும், நம்ம 3 ஷோ தொடர்ந்து உட்காந்து தேட்டரில் பார்த்த காலங்கள் உண்டு. எனக்கு இன்றைக்கி ஒரே படத்தில் 3 காட்டு அப்படின்றாங்க. இன்றைக்கி அதனால் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இப்போது நீங்கள் ஜெயிலர் தான் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அதில் வந்து ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா 3 நாள் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அது பயன்படுத்திய விதம் அவர் ஏதோ வெயிட்டிங் டு கம் ஸ்க்ரீன்லேயே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைச்சே இருக்கும். சிவராஜ்குமாருக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி எந்த பெரிய தமிழ் படங்களும் எடுங்களேன், ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எங்கேயும் எடுத்துகிட்டு நான் திருப்பியாக தான் சொல்லுங்கள், நம்ம பஃபே மீல்ஸ் தாங்க இது. இந்த பஃபே மீல்ஸுக்கு ஒரு ரேட்டு போடணும்னா நீங்கள் 20 ஐட்டம் வேணும். நீங்கள் வெறும் இட்லி தோசை பூரி கிழங்கு மட்டும் 20 கொண்டு வர முடியாது. சரி கொண்டு வா பன்னீர் பட்டர் மசாலா வெய் அப்படின்றீங்க, ஆந்திராலேருந்து ஆந்திரா ஆவக்கா ஊருக்கா வெயின்றீங்க, அந்த ஒரு ஸ்டேட் இது வச்சிடுறீங்கல்ல, அந்த மாதிரி இது பண்ணியிருக்கு. பட் இது குவாலிட்டி ஆர்டிஸ்ட், எல்லாருமே ரெப்யூட்டட் ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து தே ஹவ் மேட் அ மார்க் ஃபார் தெம்செல்ஃப். இத்தனை பேரையும் ஸ்க்ரீனில் எப்படி கொண்டு வர போகிறாங்க. டூ மெனி இஸ் அ க்ரௌடுன்னு ஒரு நெகட்டிவிட்டியில் சொல்லுவாங்க. நிறையா வந்துட்டு அது க்ரௌடுங்கன்னு. ஆனால் இது நிறையா க்ரௌடாக போகுதா, இல்லை ஒருத்தரும் தன்னோட இண்டிவிஜுவல் மார்க்கை ரஜினியை சுற்றி அப்படி வந்து. ஏன்னா கிரிக்கெட் டெண்டுல்கர் ஒரு காலத்தில் பேட்டிங் ஆடுவார், எதிர இருக்கிறவங்களாம் வேகமாக அவுட் ஆகிட்டு போயிருந்தா ஒரு 4-5 பேர் மட்டும் நின்று அவர் 100-150 வரைக்கும் நிற்பாங்க. ஸோ அந்த எதிர இருக்கிற 5 பேர் நிற்கிறதுனால டெண்டுல்கர் 100 அடிக்க முடியும். அந்த மாதிரி ரஜினி இந்த முறை 100 அடிக்கிறதுக்கு இங்கே எதிர வந்து இந்த 5-6 பேர் கங்குலியா லக்ஷ்மணா திராவிடா இருக்க போகிறார்களா இந்த கேரக்டர். ஏன்னா நாகார்ஜுன்
தெலுங்குல எஸ் காட் அ வெரி குட் இமேஜ். சமீபத்தில் பார்த்தோம் குபேரால வந்து ஆந்திரா தெலுங்கு படமாக இருந்தாலும் நாகார்ஜுனாவை தாண்டி தனுஷ் பெருசாக பேசப்படுகிறார் அப்படின்ற இடத்துக்கு அவர் இடம் கொடுக்குறாரு ஸ்பேஸ். உபேந்திரா கேட்க வேணா, நான் ரஜினி ஃபேனுங்க பார்த்து வளர்ந்து எல்லாருமே இங்கே வந்து ரஜினியோடைய ஃபேன் பாய்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. ஆமீர் கான் 30 வருஷங்கள் எக்ஸெப்ட் லோகேஷ். எக்ஸப்ட் லோகேஷ் இப்பயுமே ஃபேன் ஆயிட்டார். பட் ஸ்ருதிஹாசன் கனெக்ஷனும் இருக்கிறது. அதனால நம்ம வந்து லோகேஷை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் அகைன் ரஜினிகாந்த் இந்த இதுக்குள்ள எப்படி வரப்போறாரு? ஏன்னா ஒரு ரா ரகட் ஃபுல் ஃபிளெஜ் ஆக்ஷன் ஃபிலிம் ரஜினிகாந்த் எப்போ பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்க்கும்போது சொற்ப படங்கள் தான். அவருடைய அந்த கிட்டத்தட்ட 50 வருடங்கள் சினிமா துறையில் எத்தனையோ 200 படங்கள் கிட்ட வந்து படம் பண்ணிட்டாரு. 170 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காருன்னும் பொழுது எண்ணிடலாங்க. ஒரு 15 படம் தான் 20 படம் தான் அவருக்கு ஏவே. நெட்ரிகன் மாதிரியான படங்கள் கண்டென்ட்டுக்கு ஏ ரைட்டு கலக்கி இருப்பார் ரஜினி. சும்மா அப்படியே அந்த நகத்தை கரிச்சிக்கிட்டு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில். பட் அதை தாண்டி ஆக்ஷனுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா கடைசியாக சிவா. நம்ம அந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருக்கோம் ரஜினிகாந்த் இது. ஸோ இதை எப்படி கொண்டு போகிறாரு சூப்பர் ஸ்டார், என்ன மாதிரி செய்ய போகிறான்றதை பார்க்கணும். ஆனால் சன் பிக்சர்ஸ் அவங்க தெளிவாக இருக்காங்க. சர்டிஃபிகேட் போட்டதுனால தே ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் அப்படின்னு. அட் எண்ட் ஆஃப் தி டே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரொடியூசர் கவலை. படம் நடிச்சாச்சு, எனக்கு நல்லா வந்திருக்குன்னு நம்பிக்கை இருக்குது, நான் சூப்பராக முடிச்சிட்டேன், நான் ப்ரமோஷனுக்கு வந்துட்டேன், நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்றது தான் நடிகருடைய தலைவலியாக இருக்க வேண்டியிருக்கு. மீதியான ப்ரொடியூசர் பார்த்துப்பாங்க. எனக்கு ஃபைனலாக இந்த செக்மெண்ட் பேசணும்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் ரீசெண்ட் டேஸாக ரஜினிகாந்த் சாருக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஆரா காந்த். ஏன்னா லோகேஷோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இது மாதிரி வந்து நான் கமல் ஃபேனுன்னு சொல்லியிருந்தேன். அவர் ஸ்பாட்டில் சொன்னார், நீங்கள் கமல் ஃபேனுன்னு சொன்னீங்களா ஃபஸ்ட் நரேட் பண்ணுறப்ப, வாங்க ஆடியோ லான்ச்சில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதான். ஸோ குட்டி ஸ்டோரி எப்படி தளபதிக்கு ஒரு ஃபேமஸோ அதே மாதிரி ரஜினிகாந்த் சாரோட அந்த ஆடியோ லான்ச் ஸ்பீச்சுக்கு ஒரு தனி ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. எப்படி இருக்கும்ண்ணே ஆடியோ லான்ச்? தலைவர் சரி தெளிவாக சொன்னோம்னா, இன்றைக்கி வந்து ஒரு எக்ஸ்டம்போர் ஒரு ஆடியன்ஸை பேசி அப்படி உக்காத்தி வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கலை. அதை வந்து சூப்பராக பண்ணுறீங்க. பொன்னியின் செல்வன் தான் பார்க்க ஆரம்பிக்கணும். பொன்னியின் செல்வனில் அவர் பேச ஆரம்பித்தப்போ எப்படி இருந்துச்சு அந்த வாவ் ஃபேக்டர்னா, கமல் பேசி முடிக்கிறாரு, ரஜினி தூக்குறாரு, பல விஷயங்கள் அதில் பேசுகிற. மணிரத்னத்தை அவர் சொன்ன விதம் அது ஒரு ராவாக இல்லாமல் ஒரு காமிக்கலாக அதை வந்து சொன்ன விஷயங்கள் தன்னுடைய சார்ந்து வந்தெல்லாம் பிரட்டி எடுப்பார். அண்ட் மைல் ஸ்டோன் மகுடம் ஜெயிலர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு மனுஷன் 1.25 மணி நேரம் நம்ம சாதாரணமாக நீங்களாலும் 15 நிமிஷம் பேசிகிட்டு இருக்கோம், பார்க்குறவனுக்கு இல்லை இப்போ இந்த சேனலில் ஸ்க்ரால் பண்ணால் அடுத்த சேனல் ஸ்க்ரால் பண்ணி போயிருப்பான், போர் அடிக்கணுவான். ஒரு மனுஷன் 1.25 மணி நேரம் இன்னும் பேசலையா, சீக்கிரம் முடிஞ்சு போச்சான்ற அளவுக்கு கண்டென்ட்டு, டெப்த்து, கனெக்ட்டு. தன்னை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகன்ற இமேஜ் வந்து இறக்கி தரையில் அவங்க பக்கத்தில் உட்காந்து பக்கத்தில் பேசுகிற அந்த ஒரு மாடுலேஷனோட வராரு பார்த்தீங்களா, தான் சந்தித்த வகையில் அது ஒரு டேக்அவே இருக்கும். தன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவார், தன்னை சிறுமைப்படுத்திக்கிட்டு காமெடி பண்ணுறதுன்றது. நான்லாம் யாருங்க எனக்கு நடிக்கவே, அது யார் சொல்கிறாரு, சூப்பர் ஸ்டார்னு சொல்லி அவர் மேலே கோழி கோடியாக ரைடாகிற ஒரு மனுஷன் சும்மா கேஷுவலாக வந்து நின்றுட்டு எனக்கெல்லாம் நடிக்கிறது நான்லாம் யாருங்க, ஆனால் நான்லாம் வந்து விட்டுலாமான்னு நினச்சேன், கமல் தான் சொல்லி கொடுத்தார், கமல் மாதிரி நடிகட்ட அப்படி. இது வந்து என்னென்னா தன்னை தாழ்த்தி அவர் அந்த இடத்த வந்து லைவ் பண்ணி ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுன்றது இருக்குல்ல, ஃபண்டாபுலஸ். நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, இன்றைக்கி நிச்சயமாக இந்த படத்தில் 50வது ஆண்டு பூர்த்தின்னு வேறு சொல்கிறதுனால அவருடைய ஜேர்னியை நிறைய ரீகால் பண்ண போகிறாரு. ஒன்று இருக்க போது நிச்சயமாக வந்து லோகேஷ் கனகராஜோட ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட பாரதி ராஜா பாலச்சந்தர் காலம் தொட்டு எஸ்பிஎம்லாம் பார்த்துட்டு வந்த ஒரு மகேந்திரன் மாதிரியான ஆட்களை பார்த்துட்டு இன்றைக்கி ஒரு யங்ஸ்டர் வந்து அட்ரா டம்முலாம் போட்டு தூக்கி எடுக்கிறத பேச போகிறாரு. இதெல்லாம் கூட தாண்டி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது, என் தலைவன் டிஆர் வருவாரா, என்ன பேச போகிறான்றதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா ரொம்ப மோஸ்ட் எமோஷனல் மேன், somebody who's close to ரஜினிகாந்த் அப்படின்றது சொல்லலாம். பட் ஆல் ஆஃப் தேட் 10 மணிக்கு ஒரு புயல் அடிக்க போகுது. அந்த ஸ்பீச்சு அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு சினிமா சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச்சாக இருக்க போகுது. டை யூ டவுன் வித் யர் ஸ்பீச் அப்படின்றது தான் இந்த படத்தோட பெரிய பூஸ்ட். அடுத்த 13 நிறைய பேருக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்குது, மிதமாக போய்கிட்டு இருக்குல்ல கூலி ப்ரமோஷன்றவங்களுக்கு. இன்றைக்கி அதனோட அந்த டெம்பரேச்சர் வைப்பு மீட்டரை மேலே ஏற்ற போகிறாரு ரஜினிகாந்த் அப்படின்றது மாற்று கருத்தே இல்லை. எல்லாரும் மாதிரி நானும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு இன்டர்வியூலனே கமல் சார் சொல்லியிருப்பாப்புல, என்னோட ரசிகன் என் நண்பரை வைத்து படம் எடுப்பதில் எனக்கு பெருமை அப்படின்னு. அதே மாதிரி நான் கமல் சார் ஃபேனு ஒரு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு கமல் சார் பேரை உள்ள எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? கண்டிப்பாக ரஜினிகாந்த் அதையும் ரெஃபர் பண்ணார். ஏன்னா விக்ரம் படம் பண்ணியிருக்காரு அவரோட, கண்டிப்பாக பேச போகிறாருன்றது. நம்ம லியோ படம் பண்ணதுக்கு லியோ படம் பண்ணதை பற்றியும் பேசலாம். நிறைய விஷயம் அவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், அவர் ஏன் நான் அவரோட படம் பண்ணேன், எதுக்காக அவரோட படம் பண்ணேன்னா பல விஷயங்கள் அவர் இங்கே பேச போகிறாரு. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் வந்து அவர் ரஜினிகாந்துக்கு வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நான் எதிர்பார்ப்பது ஒரு பயங்கரமான காம்பினேஷன். சத்யராஜ் நம்ம மறந்துடக்கூடாது, அவரும் தெரிவிக்க விட்டாங்க பல படங்கள். மிஸ்டர் பாரத் இன்னைக்கும் வந்து லாங் ஸ்டாண்டிங் அப்படின்றது. ஸோ அந்த இது அவங்களுக்குள்ள பர்சனலி பல ஈக்குவேஷன்ஸ்லாம் என்னென்ன ஆச்சுன்றதெல்லாம் தெரியும். சித்தாந்த கருத்து மாறுபாடுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஸ்டேஜில் பேசும்போது என்ன வார்த்தைகள் அவரும் பேச போகிறாரு, இவரும் பேச போகிறான்றதெல்லாம் இருக்குது. எப்படி வேணா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல ஒரு அடுத்த ஒரு 2 வாரத்துக்கு சூடான கண்டென்ட்டில் வச்சுக்கிட்டு
படம் ரிலீஸை நோக்கி படம் நகரப்போகுதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே. ஃபைனல் கொஸ்டின். இன்னைக்கான ஷோ வந்து அனிருத்துக்கான ஷோ தான். இன்னைக்கான டே அனிருத்துக்கான டே. உங்களுக்கு அந்த வந்த பாடல்கள் குறித்தும் சரி, கூலி ரிலேட்டடாக வந்த விஷயங்களும் சரி, அனிருத் குறித்து உங்களோட பார்வை எப்படி இருக்கு கூலி படத்துக்கு? ஈ ஆல்வேஸ் கீப்ஸ் த பெஸ்ட் ஃபார் ரஜினிகாந்த் நான் நம்புறேங்க. இதான் மேட்டர். தனுஷ் நான் தல ஃபேன்னு சொல்லுவாரு. அனிருத் ஆல்வேஸ் கீப்ஸ் த பெஸ்ட். அதாவது அதுக்கு வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அந்த பாட்டு சிட்டுக்கு பாட்டுலேயே ஏன் இவ்வளோ ஃபயர் நான் பண்ணுறது யாருக்கு தலைவருக்கு அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. ஜெனரலாக இண்டஸ்ட்ரி ட்ரேட் டாக்கே என்னென்னா பொதுவாக நான் சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து அனிருத்தை கிண்டல் அடிக்கல, யாரையும் மரியாதை குறைவாக சொல்லலை. தலைவர் படம் அனிருத் பண்ணும்போது பெரிய படம் யாரையும் எடுத்துகிட்டு அவர்கிட்ட போயிடாதீங்க. ஏன்னா அவர் எந்நேரம் அந்த மோட்லேயே இருப்பார், தலைவர் மோடில் இருப்பார், தலைவராகவே படம் பண்ணிட்டு இருப்பார். நம்ம அது முடிஞ்ச உடனே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு ரேப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தலைவரும் கிட்டத்தட்ட தன் பையனாக தான் பார்க்குறாரு அனிருத்தை. அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பு அனிருத்த சக்ஸஸையும் இவர் உச்சி முகந்து மகிழ்ந்துக்கிறாரு. இவர் மகன் ஜெயித்தது போலவே ஒரு சந்தோஷம் அவர்கிட்ட அனிருத் வெற்றியை பார்க்கும்போது. ஏன்னா இவ்வளோ எமோஷனலாக ஒரு ரஹ்மானோட ஆடியோ லான்ச்லையோ இல்லை இளையராஜாவிட்டோ அவர் பேசுகிறோம், மரியாதை இருக்குது அவங்க மேலே. ஆனால் ஒரு பாசமும் அன்பும் ஒரு இதுவும் வந்து அனிருத் கிட்ட இருக்குது. அவர் வெற்றி இவர் வெற்றி. கல்யாணம் பண்ணிக்கோ அனிருத்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு ரஜினி சொல்லலாம். அனிருத்தை பொறுத்த மட்டும் அவர் அதுக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சிட்டுக்கு படத்தில் அந்த சாங் எல்லாரும் பார்த்தவங்களுக்கு ப்ரமோ சாங் ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கும். ரஜினிகாந்த் தலைவர் எந்த அளவுக்கு அனிருத் அட்மிட் பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் அந்த சாங் ஆரம்பிக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆரம்பித்து அந்த பாட்டு முடிகிற கடைசி ஸ்டெப் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்புமே சிம்பாலிக் ஆஃப் ரஜினிகாந்த். அவர் பண்ண 20 படங்களில் அவர் ஆடிய நடனம் அவருடைய மேனரிசம் தன்னுடைய ஸ்டெப்பாக சாண்டி மாஸ்டர்கிட்ட கேட்டு வாங்கி போட்டிருக்காரு. ஸோ எங்கேயுமே அனிருத் ஸ்டெப்பே கிடையாது, அது எல்லாமே சிக்னேச்சர் ஸ்டெப் ஆஃப் ரஜினிகாந்த். கையாற்றுறதுலேருந்து காலை நகர்த்துறதுலேருந்து அந்த கோட்டை கட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுற வரைக்குமே ஒன்னொன்றுமே செலிப்ரேஷன் ஆஃப் ரஜினிகாந்த் ட்ரிபியூட். நீங்கள் அந்த டான்ஸ் ஸ்டெப் திருப்பி ஒரு வாட்டி பாடலில் போட்டு பாருங்கள், அவர் ஆடின அத்தனை ஸ்டெப்பையும் பாருங்கள், கண்ணை மூடிட்டு ரீகால் பண்ணுங்கள். தீவிர ரஜினி ஃபேன்ஸ் எல்லாமே ரஜினிகாந்த் ஆடின பிரபலமான படங்களில் பாடல்களில் ஆடின, இல்லை ஃபைட்டுக்கு முன்னாடி பண்ண, இல்லை காமிக்கலாக பண்ண டைலாக்கு, இதனோட மொத்த மேனரிசம் பாடி லாங்குவேஜ் தான் அந்த ஒரு 3 நிமிஷம் பாட்டில் தனுஷ் அது அனிருத் பண்ணியிருக்காரு. அதனால இவங்க 2 பேருமே எப்படின்னா தலைவர் ரசிகன், தன் மகனாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். இதுதான் இந்த காம்பினேஷன். எனர்ஜிக்கு குறைவே கிடையாது. இன்ஃபேக்ட் இம்மா நடுவில் ஒரு படம் பண்ணார். ஆமாம், நடுவில். ஆனால் அதுக்கப்புறமும் ரஜினிகாந்த் இஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள் வித் அனிருத் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ரஹ்மானோடையும் படம் பண்ணார், அது ஒரு காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் பயணிக்கிறது யங் ஜெனரேஷன். அதுவும் இவர் குறிப்பிட்ட வகையில் சொல்லலாம். இன்னைக்கு சிட்டுக்கு எந்த அளவுக்கு வைப் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்கிறோம். 1.5-2 வயசு பசங்கள்லாம் இன்னைக்கு சிட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. இன்ஃபேக்ட் என் கிட்டு கூட கிரேட் ஃபேன் ஆஃப் சிட்டுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற அளவுக்கு இன்னைக்கு வந்து அனிருத் கொண்டு வந்திருக்காரு ரஜினியை. ஓகே, ஃபைனலி இந்த செக்மெண்ட் இஸ் ஓவர் அப்படின்ற பட்சத்தில் காத்திருப்போம். முன்னே ஆடியோ லான்ச்சில் நீங்கள் சொன்ன மாதிரி பல கண்டென்ட்கள் கிடைச்சா நாளைக்கே வரணும், தயாராக இருங்க. கூலி ஆடியோ லான்ச் நல்ல கண்டென்ட் கொடுக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். சார். தேங்க்யூ.